அனைவருக்கும் गाइस நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி ரெக்ரூட்மென்ட் 2025 கால் ஃபர் பண்ணிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா 26 வேகன்சி ப்ளஸ் வந்து 8850 செக்ஷன் மாஸ்டருக்கு கிளர்க் அண்ட் மோர் தென் போஸ்ட் தற்போது கால் ஃபர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் A to Z தெளிவாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்க. என்டிபிசிக்கான ரிலீஸ்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா 8850 வேகன்சி செக்ஷன் மாஸ்டர் கிளர்க்கு அண்ட் அதர் போஸ்ட். ஓகேங்களா? உங்களோட கல்விக்கு ஏற்ற மாதிரி வேகன்சி வந்து பிரிச்சிருக்காங்க. ஐடிஐ ஸ்டூடெண்ட், டிப்ளமோ ஸ்டூடெண்ட், 10th + 2 படித்தவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இதோட அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/11/2025 வரைக்கும் தான் இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி மூலிமா இது கண்டக்ட் பண்ணதுனால உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் தான் இந்த முறை அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 27/11 டேட் நல்லா மென்ஷன் பண்ணிங்க. 27/11 வரைக்கும் தான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டைமிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னையாக இருக்கலாம், இல்லைன்னா ஆந்திரா. இந்த 2 சென்டர் தான் நம்மளுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்டிபிசி செக்ஷன் மாஸ்டர் கிளர்க்கு போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் மாஸ்டர் கிளர்க்கு அண்ட் அதர் போஸ்ட். இந்த 8850 காலிப்பணிகள் எல்லாருமே வந்து வரவேற்றது தான். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கம்பல்சரி எல்லாரும் அட்டன் பண்ணுங்கள். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் பொருந்தும். இவங்க தான் அட்டன் பண்ணணும், இவங்க அட்டன் பண்ணக்கூடாதனாலாம் கிடையாது. உங்களுக்கு வயது வரம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். சேலரி பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வென்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 19,500லேருந்து 35,400 வரைக்கும் இதோட சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இதோட கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா +2 முடிச்சவங்க வந்து கிராஜுவேட் அண்ட் அன்கிராஜுவேட். ஓகேங்களா? நீங்கள் பிஜியாக இருக்கலாம், யூஜி முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதை அட்டன் பண்ண முடியும். இல்லை ப்ரோ நான் +2 மட்டும் தான் படிச்சிருக்கேன், +2 மட்டும் தான் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான வேலைன்றது நம்ம ஒன் மணி நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தா மட்டும்தான் புரியும். நீங்கள் டிகிரி முடிச்சு தான் நீங்கள் +2 படிச்சதுக்கான விண்ணப்பத்தையும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஹையர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எல்லாத்துலேயுமே போட்டி போடலாம். இதோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா CEN நோட்டிஃபிகேஷன் 06/2005 அண்ட் 07/2025. ஓகேங்களா? 2025க்கான கால் ஃபார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் அண்ட் லாஸ்ட் டேட் எல்லாமே சொல்லியாச்சு. லாஸ்ட் டேட் நவம்பர் 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கலாம். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆல் டிக்கெட், ரிஜெக்டட் கேண்டிடேட், உங்களோட எல்லா தகவலுமே வந்து ஆர்ஆர்பி வெப்சைட் மூலிமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது எல்லாமே ஆன்லைன் பேசிக்கின்றதுனால உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராதுக்கு முன்கூட்டியே ஒரு 3 months பிஃபோராகவே உங்களுடைய எக்ஸாம் சென்டர் அண்ட் சிட்டியை வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இப்போது யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சின்றது பிரிவினை கொடுத்துருக்காங்களே அதை பார்த்துருவோம். செக்ஷன் மாஸ்டருக்கு 615 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் செக்ஷன் மாஸ்டருக்கு 3426 வேக்கன்சியும், டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு மெட்ரோ ரயில்வே 59 வேக்கன்சியும், செக்ஷன் மாஸ்டருக்கு 615 வேக்கன்சியும், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 3423 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும். ஜூனியர் அசிஸ்டண்ட் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 961 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு டைப்பிஸ்ட் யாருனா இருந்தீங்கன்னா சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட் முடித்தவங்க உங்களுக்கு 638 வேக்கன்சி. டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 5817 வேக்கன்சி ஓவராலாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வேக்கன்சி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. விண்ணப்பிக்கம் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உடனே விண்ணப்பிச்சுருங்க, டிலே பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 167 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 394 வேக்கன்சியும், கமர்ஷியல்
டிக்கெட் கலெக்டர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நீங்கள் வந்து கவுண்டர்லேருந்து வெளியே வரும்போது செக்கிங் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இவங்க. 2426 வேக்கன்சி இவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3058 வேக்கன்சி இவங்களுக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அன்கிராஜுவேட் ஓகேங்களா. அன்கிராஜுவேட்னா நீங்கள் +2 முடிச்சதுனாலே இந்த எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இந்த 5 கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷனில் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பெண்களும் அட்டன் பண்ணலாம். வயது வரம்பு இப்போதைக்கு பார்த்துருவோம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கணும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் சரிங்களா. +2க்கு பார்த்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 33 வரைக்கும் இருக்கிறவங்க யார் வேணாலும் இதுக்கு தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா. இதுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறவங்க விண்ணப்பிக்க முடியுமா, NCC C சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க விண்ணப்பிக்க முடியுமா, யாரெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்றது கேள்விகள் வரலாம். ஆனால் இதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா ப்ளஸ் வந்து NCC கேட்டகிரி அவங்களுக்கு முன்னுரிமை இதில் கிடையாது. அவங்களுக்கு தனி கோட்டா ரெக்ரூட்மெண்ட்டே வரும். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் தான். இன்னொன்று சொல்லிடுறேன், உங்களோட கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க கம்பல்சரி எல்லாம் இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும். அதே போல் நீங்கள் +2 பார்த்தீங்கன்னா CBSE அந்த ஸ்டேட் போர்டு படித்தவங்க யாருன்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சரிங்களா. உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜென்யூனாக இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கணும். எந்த ஃபேக் மார்க்கும் ஃபேக் சர்டிஃபிகேட் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் செய்யப்படும். அது மட்டும் கிடையாது, கம்பல்சரி உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன் போடுற நபர் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை பக்காவாக ஜெராக்ஸ் எடுத்து கூட அப்லோட் பண்ணுங்கள். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி வைங்க. ஏன்னா நீங்கள் அதில் சர்டிஃபிகேட்டில் ஃபோர்ஜரி மாட்டிக்கினீங்கன்னா உங்கள் லைஃபே கொஞ்சம் போயிடும். சரியா. இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸை பார்த்தீங்கன்னா OBC ஜென்ரல் கேட்டகிரி EW கேட்டகிரி இவங்களுக்கு எல்லாருமே 500 ரூபா. SC ST மாணவர்களுக்கு எக்ஸர்வீஸ் மேன் கேட்டகிரி ஃபீமேல் பெண்களுக்கு 250 ரூபா தான். இது கவர்மெண்ட்டு உங்களுக்கு கொடுக்க சலுகை. ஓகேங்களா. இது ரீஃபண்டபுள் தான் பேமெண்ட்டு. ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீஃபண்டபுள் வந்துடும். எப்படி ப்ரோ எங்களுக்கு ரீஃபண்டபுள் வரும் கேள்விகள் வரலாம். நீங்கள் அப்ளிகேஷன் போடணும், அந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணணும். 3ஆவதாக தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். அப்ளிகேஷனை மட்டும் போட்டு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணலைன்னா அது ரீஃபண்ட் ஆகாது. நல்லா நோட் பண்ணிங்க. எக்ஸாம் நீங்கள் போய் அட்டன் பண்ணால் மட்டும்தான் அந்த பேமெண்ட் உங்களுக்கு ரீஃபண்டபுள் வரும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது 23 செப்டம்பரில். ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது 29/9/2025. ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் எப்போ விண்ணப்பிக்க முடியும், ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது 21/10/2025 தான் ஓப்பனே ஆகுது. அதனால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் டிலே வெயிட் பண்ணுங்கள். இன்னும் 10 டேஸில் கம்பல்சரி இது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. கிட்டத்தட்ட 9 days 8 days தான் இருக்குது. கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும். 21ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதோட லாஸ்ட் டேட்டு 27. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே டைம் கொடுக்குறாங்க. 30 டேஸ்க்கு மேலே டைம் தராங்க. லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. கவர்மெண்ட் சைடில் ஏதாச்சும் அப்ளிகேஷன் இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் அப்படி நடக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க பிளான் பண்ண மாதிரி அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு கண்டிப்பாக போயிடும். சரியா. எக்ஸாம் டேட்டு உங்களுடைய சிட்டி எல்லாமே வந்து இன்னும் வெப்சைட்டில் சொல்லலை. ஓகேவா. டோன்ட் வரி, எல்லாருமே விண்ணப்பிக்கணும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறது கேட்டுக்கிறது என்னன்னா, வரக்கூடிய நாட்களில் பல்வேறு வேலை வாய்ப்பு அந்த வேலை வந்துட்டு இருக்குது. தகவல் கொடுக்கறது என்னோடய கடமை. அப்ளிகேஷன் போட்டு அதை அட்டன் பண்ணுறது உங்களுடைய கடமை. உங்களுடைய கடமையை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே ஜாப் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். 2025 எல்லா ஜாபுக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கம்பல்சரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளிகேஷன் போடுங்க. டிலே பண்ணாதீங்க. ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் லிங்க்கு, வெப்சைட் லிங்க் எல்லாமே இது நான் வந்து பயோவில் கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். டெலிகிராம் லிங்க்கெல்லாம் தற்போதைக்கு டெலிகிராம் லிங்க்கெல்லாம் இல்லை. சப்போஸ் ஃப்யூச்சரில் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் நம்மளோட பயோவில் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட சேனலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தற்போதைக்கு RRBயில் தகவல் வந்ததை உங்களுக்கு சொல்லியாச்சு. போகும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக கொண்டு போயிடுங்க. வரக்கூடிய நாட்களில் பல்வேறு அப்டேட் வந்துட்டு இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. எல்லோரும் அப்ளிகேஷன் போடுங்க. அனைவருக்கும்
இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்ததுக்கும் நன்றி. சரிங்களா? ஓகே நம்மள மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே நம்மளே பாய். தேங்க்யூ.